இன்றைக்கி வெங்காயம் தக்காளி எந்த காய்கறிகளும் சேர்க்காம நல்ல ஒரு டேஸ்டான குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த குழம்பு ஒரு 20 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன ஸ்பூன் பாருங்கள். எண்ணெய் சூடானதும் நான் 3 ஸ்பூன் மல்லி எடுத்துருக்கேன். மல்லி நல்லா க்ளீன் பண்ணிவிடுங்க. அடுப்பு தீ மீடியமான அளவில் வச்சுடுங்கம்மா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. லைட்டாக ஒரு வரை வறுத்துருங்க. இப்போ இது கூடவே 2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 6 காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துருங்க. கருக விடாதீங்க, கருக விட்டால் குழம்போட டேஸ்ட்டு மாறிடும். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி வர டைமில் நான் ஒரு 20 பல்லுக்கு மேலே பூண்டு எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக ஃபைனலாக சேர்த்துக்குங்க அதை. ஏன்னா லைட்டாக சூடு பண்ணால் போதும், அதிக சூடு பண்ணாதீங்க, லைட்டாக பண்ணிக்கோங்க. ஏன்னா பூண்டோட பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வைக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் புளி எடுத்துருக்கேன். கொட்டை இல்லாத புளியாக எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ். கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் ஊற வைங்க. இப்போ மிக்ஸி ஜார் வச்சுங்கம்மா. நம்ம வறுத்து வச்ச மிளகு சீரெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஆறிடணும். இதை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை கொஞ்சம் அரைச்சிக்கலாம். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே நம்ம ஊற வச்ச புளி சேர்த்துடலாம். அதே போல் அந்த தண்ணி சேர்த்துருங்க. கூடவே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணிக்கலாமா. இப்போ அதே கடாய் வச்சுக்கோங்கம்மா. இந்த குழம்புக்கு நல்லெண்ணெய் கூட சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நான் 1.5 ஸ்பூன் எண்ணெய், 1.5 ஸ்பூன் நல்லெண்ணெய், ரெண்டும் சேர்த்து 3 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடானதும் நான் வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். நீங்கள் வெந்தயம் சேர்க்கலைன்னா கடுகு கூட சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மிளகு. வெந்தயம் நல்லா செவந்து வரும், அதே போல் மிளகு நல்லா பொரியும். பாருங்கம்மா, மிளகு நல்லா பொரிஞ்சிருக்கு பாருங்கள். அடுப்பு தீ குறைச்சி வச்சுக்கோங்க, கருகக்கூடாது. பாருங்கள், நம்ம அரைச்சி வச்சுருக்க மல்லி பேஸ்ட்டு இப்போ இதை சேர்த்துக்கலாம். மல்லி பேஸ்ட்டு சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய் தூள் இல்லாதவங்க வெறும் மிளகாய் தூள் தான் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள். இதை சேர்த்து நல்லா கிளறி விடுங்கம்மா. மிளகாய் தூள் வாசனை போகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நமக்கு வதங்கும் போதே எண்ணெய் நல்லா தனியாக திரிஞ்சு வருது பாருங்கள். இதை போல் தான் இருக்கணும். இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். ஏன்னா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்து மிக்ஸி ஜாரை நல்லா கழுவி ஊற்றிக்குங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிச்சு வருதுன்னா நல்லா திக்காக வந்துடும். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. தண்ணியோட அளவு இந்த அளவு தான் இருக்கணும். அப்போ தான் கொதிச்சு வரும்போது நமக்கு கரெக்டான பதத்துக்கு வந்துடும். ஒரு மீடியமான தீயில் ஒரு 7 நிமிஷம் அப்படியே விடுங்கம்மா. நடுவில் எடுத்து கிளறி விடுங்க. பாருங்கம்மா, 7 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. எண்ணெய்லாம் நல்லா திரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும். அதே போல் நடுவில் எடுத்து நல்லா கிளறி விடணும். திக்னஸ் இந்த அளவுக்கு தான்மா இருக்கணும். நம்ம தண்ணி சேர்க்கும் போது தண்ணியாக இருந்தது, இப்போ நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். இந்த அளவு தான் இருக்கணும். ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தண்ணி ஓவராக இருக்கக்கூடாது. இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சமாக வெல்லம். நீங்கள் வெல்லம் சேர்த்திங்கன்னா புளிப்பு இனிப்பு சேர்த்து குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. வெல்லத்துக்கு பதில் சர்க்கரை சேர்க்கணும்னு நினைக்காதீங்க. வெல்லம் இருந்தால் வெல்லம் சேர்த்துக்குங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா வெல்லத்தோட வாசனை போகணும். இது மேலவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் இறக்குற டைமில் சேர்த்துக்குங்க. அவ்வளோதாம்மா, நல்ல டேஸ்டான மல்லி குழம்பு ரெடி.